நடத்திய பதிலடி தாக்குதலில் பாகிஸ்தானின் 2 ரேடார் தளங்கள் அழிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ட்ரோன்கள், போர் விமானங்களை கண்காணிக்கக்கூடிய அந்த ரேடார் தளங்களானது அழிக்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். எந்தெந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ரேடார் தளங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன, தொடர்ந்து அங்க எந்தெந்த பகுதிகளில் இந்தியாவின் தாக்குதல் காரணமாக சேதமடைந்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு, இது பற்றிய விவரங்கள் என்ன? வணக்கம். பாகிஸ்தானுடைய 2 ரோடார்கள் தற்போது முழுவதுமாக அழிக்கப்பட்டிருக்கின்றன. ரோடார் தளங்கள் 2 முழுவதுமாக அழிக்கப்பட்டிருக்கின்றன. ட்ரோன்கள் மற்றும் போர் விமானங்களை கண்களிக்கும் இந்த தளங்களானது அழிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் எல்லையோரங்கள் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரேடர்கள் இந்தியாவினுடைய தாக்குதலை தொடர்ச்சியாக கண்காணிக்க இத்தகைய ரேடர்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அது மட்டும் அல்லாமல் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரேடர் தளங்கள் முழுமையாக அழிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ரேடர் தளங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலிருந்து ஒருவேளை தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் வருகிற ட்ரோன்களை கண்காணிக்கவும் ஏவுகணை கண்காணிக்கவும் இந்த ரேடர்கள் எல்லையோரங்களில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அதுதான் முதற்கட்டமாக இந்த 2 ரேடர்களும் அழிக்கப்பட்டிருக்கின்றன. இந்தியாவால் நினைத்தால் பாகிஸ்தானுடைய ஒட்டுமொத்த ரேடர்களையும் ஒரே நாளில் அழிக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு நாடாக இந்தியா விளங்கி வருகிறது. அந்த அளவுக்கு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் ராணுவ கட்டமைப்புகளில் சிறந்த நாடாக உலக அளவில் விளங்கி வருகிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது பாகிஸ்தானுக்குரிய பஸ்தூர் மற்றும் ஜியால்கேட்டில் இருக்கக்கூடிய அந்த 2 ரேடர் தளங்களும் தற்போது முழுமையாக அழிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்தியாவுடைய எல்லை ஓரமாக, பஞ்சாபினுடைய எல்லை ஓரமாக இருக்கக்கூடிய அந்த இடத்தில் இருக்கக்கூடிய, அதே போல குஜராத்தினுடைய எல்லை ஓரத்தில் இருக்கக்கூடிய இந்த 2 ரேடர்களும் தொடர்ச்சியாக இந்தியாவை கண்காணிக்கும் பொருட்டு இத்தகைய ரேடர்கள் பாகிஸ்தானால் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பஸ்தூர் மற்றும் சியால்கேட் என இந்த 2 ரேடர்களும் குறிப்பாக இந்தியாவினுடைய எல்லை கட்டுப்பாடுகளை தொடர்ச்சியாக கண்காணிக்கும் வகையிலும் இந்தியாவினுடைய ராணுவ நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக கண்காணிக்கும் வகையிலும் அமைக்கப்பட்ட இந்த 2 ரேடர்களையும் தான் தொடர்ச்சியாக இந்திய ராணுவம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதன் மட்டுமல்ல, இந்தியாவுடைய ராணுவ நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக தொடர்ச்சியாக பாகிஸ்தான் பல நாடுகளிலிருந்து விலை கொடுத்து வாங்கிய ரேடர்களை ஆங்காங்கே பல இடங்களில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் தற்போது 2 ரேடர்கள் முழுமையாக அளிக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, இந்தியாவுடைய ராணுவ நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக வேவு பதப்பதற்காக வைக்கப்பட்ட இந்த 2 ரேடர்கள் மட்டுமல்ல, தொடர்ச்சியாக எல்லையோரத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து ரேடர்களையுமே அழிக்கும் பணியில் இந்திய ராணுவம் தற்போது துவங்கி இருக்கிறது. அதாவது பாகிஸ்தான் எத்தகைய நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறதோ அதை விட அதிகமான ஒரு நடவடிக்கை இந்தியாவால் மேற்கொள்ளப்படும். தொடர்ச்சியாக இத்தகைய தாக்குதலுக்கு திரும்பி பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் தான் இத்தகைய தாக்குதலை இந்தியா நிறைவேற்று போகிறது. குறிப்பாக இந்தியாவையும் இந்திய ராணுவத்தையும் கண்காணிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த ரேடர்களை முழுமையாக இந்தியா தற்போது அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் நடத்தப்படும் தாக்குதல் என்பது ஒருபோதும் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களையோ அப்பாவி குழந்தைகளையோ பெண்களையோ மற்றும் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட கூடாது என்பதற்காக மிகுந்த கவனத்துடன் எச்சரிக்கையிடும் ஒவ்வொரு தாக்குதல்களையும் தற்போது நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் தான் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய விமானப்படை தளங்கள், அதே போல ரேடர் கருவிகள் என பார்த்து முக கவனத்துடன் ஒவ்வொரு தாக்குதலையும் இந்தியா நடைபெற்று வருகிறது. ஆனால் பாகிஸ்தான் எந்தவித அச்சமோ அல்ல எந்த ஒரு கட்டுப்பாடோ இல்லாமல் இங்கு பொதுமக்கள் வாழக்கூடிய இடங்கள் எல்லாம் தாக்குதல் நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது ராஜஸ்தான் இருக்கக்கூடிய ஜெய்சால் மார்க்கில் கூட அங்கு ஒளிபரப்பு மூலமாக பொதுமக்கள் அதிகமாக கூட வேண்டாம் என்றும் இந்த எச்சரிக்கையானது விடப்பட்டிருக்கிறது. ஜெய்சால் மார்க்கை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் மிகப்பெரிய நகரமாக இருக்கிறது. அந்த நகரத்தில் கூட சற்று நேரத்துக்கு முன்பதாக ஒளிபரப்பு மூலமாக பொதுமக்கள் யாரும் அதிக அளவில் கூட வேண்டாம் என்றும், ஒரே அளவில் பொதுமக்கள் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும், பொதுமக்கள் தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்றும் தற்போது அங்கு இருக்கக்கூடிய காவல்துறை மற்றும் ராணுவம் மூலமாக பொதுமக்கள் எச்சரிக்கை கொடுக்க வண்ணம் இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இத்தகைய கோழைத்தனமான தாக்குதலை பொதுமக்கள் மீது பாகிஸ்தான் கொடுப்பதற்காக அந்த அடிப்படையில் தான் சொந்த நாட்டு மக்கள் பற்றியே கவலைப்படாத பாகிஸ்தான் ராணுவம் இந்திய மக்களை பற்றிய கவலைப்பட போகிறது என்ற அடிப்படையில் உலக நாடுகள் அவர்களை கேலியாக பார்க்கிறார்கள். அது தொடர்ச்சியாக ஒவ்வொரு சர்வதேச நாடுகளுக்கு மத்தியும் பாகிஸ்தானுடைய நடவடிக்கையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இத்தகைய செயலை பாகிஸ்தான் தொடர்ந்து செய்வதன் மூலியமாக தான் பொருளாதார ரீதியாகவும் கல்வி மூலியமாகவும் வேலைவாய்ப்பு மூலியமாகவும் தொடர்ச்சியாக ஒரு பின்தங்கிய ஒரு நாடாக பாகிஸ்தான் கருதுவதற்கு அடிப்படை அந்த நாடு கொண்டு வந்திருக்கக்கூடிய கொள்கையும் இந்தியாவுக்கு எதிராக அவர்கள் கட்டவிழ்க்கப்படும் நடவடிக்கையும் தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு எதிராக அவர்கள் தீவிரவாத நடவடிக்கையும் மற்றும் பயங்கரவாத நடவடிக்கையும் ஈடுபடுவதுதான் அடிப்படை காரணமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது அதற்காக பயன்படும் 2 ட்ரோன்களை இந்திய ராணுவம் முழுமையாக தற்போது அளித்திருக்கிறது.